ஐயா, அனைவருக்கும் என்னுடைய செவ்வாய்க்கிழமைய காலை வணக்கம். டவர் ப்ராப்ளம்ங்க. ஆமாங்க ஐயா, லேட்டா வந்துட்டாலே டவர் ப்ராப்ளம்னு சொல்லிருவீங்களே. உண்மையாவே டவர் ப்ராப்ளம். அதனால நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு 1/4 மணி நேரம் மேல ஆயிடுது. சுத்திக்கிட்டே இருக்குதே தவிர காட்ட மாட்டேங்குது. என்னடா சுத்துதே சுத்துதேன்னா டவர் இல்ல, டவர் இல்ல. சரி, அது பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய நாடி எப்படி ஓடணும்? செவ்வாய்க்கிழமை நாடி எப்படி ஓடுதோ அப்படித்தாங்க ஐயா ஓடும். அது என்ன மாறியா ஓடும்? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை நம்ம கண்டிப்பா தொடணும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ கோம பிரசோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். 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 அப்படின்னு செவ்வாய் பகவானை நினைச்சு 9 முறை, என்னோட முறை 9 முறை கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். 9 முறை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த செவ்வாய் அப்படின்றது என்னன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்த இதுக்கு போயிடலாம். இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா நிலக்காரகன், அங்காரகன். இது அங்காரகன் பாத்தீங்கன்னா நெருப்பு, நெருப்பு சக்தி கொண்டது. உடம்பு சூடா இருக்கும். அதனாலதான் வலது மூச்சு ஓடணும் இன்னைக்கு. வலது மூச்சு ஓட வையுங்க. ஏன்னா எல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்க வலது மூச்சு இப்படின்னு எந்த பக்கம் எந்த மூச்சு ஓடணும் அந்த மூச்சை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 மணி வரணும் இந்த வலது சுவாசத்துல ஓடுற மாதிரி வைக்கணும். காலையில நல்லது. அதே மாதிரி நிலம் வாங்கணும். நிலத்துக்கு அதிபதி ஐயா, நிலமே வாங்கணும் ஐயா, நிலம் விற்கணுங்க ஐயா, என் வீடு விற்கணும் விற்கணும் ஐயா, விற்க மாட்டேங்குதுங்க ஐயா. செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரணும். செவ்வாய் பகவானுடைய போற்றி 108 போற்றிய சொல்லுங்க. அதனுடைய மண்ணை கொண்டு வந்து வச்சு, நிலத்தினுடைய மண்ணை கொண்டு வந்து வச்சு, எது விற்கலையோ அதனுடைய மண்ணை கொண்டு வந்து வச்சு 108 போற்றி சொல்லி உங்க வீட்டுல இருந்து ரோடு வரலும் தூவி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பறந்து போயிடும். இப்ப நீங்க சொன்னீங்க ஐயா, நாங்க செஞ்சீங்க ஐயா, போகலைங்க ஐயா. அழுத்தம் நிறைய இருக்கு. அதனால நீங்க டெய்லி டெய்லி 108 தடவை சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் 108 தடவை, 1008 தடவை சொல்லி கண்டிப்பா நம்மளை விட்டு கை போயிடும். சூரிய பகவான் அங்க சரி இல்லைன்னா போயிடுவார். சரி இல்லை போக மாட்டார். அதுக்காக போகாம இருக்க முடியுமா? போகணும், விற்கணும்னா வித்துதான் ஆகணும். அதனால நீங்க இப்படி செய்தீங்கன்னா போயிடும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், சகோதரன் சகோதரி, இளைய சகோதர சகோதரிகள், இவங்களெல்லாம் அன்பா வைக்கணும். அவங்கள ஏமாத்தணும். நம்ம வீடு வைக்காது, காடு வைக்காது, நம்ம தோட்டம் வாங்க முடியாது, துறவும் வாங்க முடியாது. இவங்களையும் கரெக்டா நம்ம கவனிக்க. ஏங்க உலகத்துல எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. யாரோ எப்படியா இருக்கட்டும், நம்ம கரெக்டா இருந்தா நம்ம இது கரெக்டா இருக்கும். சரிங்களா? சகோதர சகோதரிகளை ஏமாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரத்தம், ரத்தத்தை சரியா சிவப்பு நிற காரகன், ரத்தத்தை கரெக்டா ஹீமோகுளோபின், அதுக்கப்புறம் வெள்ளை அணு, தட்டை அணு, அந்த அணு, இந்த அணு, எந்த அணு சரியில்லைனாலும் இதுதான் காரணம். இவரை ரைஸ் பண்ணிவிட்டு சரியாயிருமே ஐயா. இது சொன்னா யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. இது செவ்வாய் பகவானுடைய சக்தியை ரைஸ் பண்ணா என்ன சரியாகும்? நிலப்புலம் நிற்கும், ரத்தம் நல்லாகும், ரத்த நாளங்கள் நல்லாகும், நரம்புகள் நல்லாகும். சகோதர சகோதரிகளை அன்பா வைக்கணும். அதுக்கப்புறம் முருகப்பெருமான வழிபடணும். திருச்செந்தூர் போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன தடை இருந்தாலும் சரியாயிருங்கய்யா. எல்லா தடைக்கும் ஒரே ஊர் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் கும்பிட்டு செவ்வாய்க்கிழமை, அதுவும் கிருத்திகை இதுல போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை வர்ற கிருத்திகை நாள்ல பெருமான வணங்கணும். திருமணத்தடை, செவ்வாய் தோஷம், இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ஏதோ முன்னோர்கள் செய்த அது இதுன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இந்த சரியில்லைன்னா தான் வரும். திருமண தடையெல்லாம் சரியில்லை, செவ்வாய் தோஷம் இருந்தா வரும். ரத்தவனாலே செவ்வாய் தாங்க ஐயா. அவரு சரியில்லைன்னு வைங்களேன், ஐயா ஐயா யார் என்ன கூப்பிட்டீங்களா? என்ன சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம், வாதம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் செவ்வாய் கெட்டு கிடந்தால் அது வரும். நம்ம என்ன யோகா செய்தாலும் சரி, என்னது செஞ்சா அங்க இருந்து அது கொஞ்சம் யோகா செய்யறதுனால பலன் இல்ல பலனெல்லாம் இருக்கும், நல்லா இருப்போம். அந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியம் பார்த்து நல்லா இருப்போம். அப்புறம் மறுபடியும் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். காரணம் செவ்வாய், காரணம் செவ்வாய். அதனால இந்த ஆட்ல ரத்த அடைப்பு, ரத்த சோகை, ஆஸ்துமா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். இந்த செவ்வாய்க்கிழமையில காலையில 6 to 7க்குள்ள கடன்காரன் யாராவது இருந்தா அந்த கடன்காரனுக்கு நம்ம காசு கொஞ்சம் கொடுத்துட்டேன்னு வைங்க. கடன் நீங்க 10 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினது, 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் ஓரையில, செவ்வாய்க்கிழமை நாளையில ஏதோ உங்களால முடிஞ்சது ஒரு 2 ஒரு 10,000 ரூபாய் இந்தாங்க ஐயா, நான் கடன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேங்க, ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா கடன் அடைக்கப்படும். கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க கடனாளி தான். உங்களால கடன் எல்லாம் அடைக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. கடனை திருப்பி கொடுக்கலாம், கடனை திருப்பி கொடுக்கலாம். அதனால உடம்பு வந்து ஃபுல்லா எரிச்சல், கோபம், சரி டென்ஷன், இந்த கொழுப்பு கட்டி, இந்த கட்டி, அந்த கட்டி எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். இவரை நம்ம கரெக்ட் பண்ணா எல்லாம் சரியாயிரும். அதனால இன்னைக்கு நம்ம நெருப்பு சக்தியை உடம்புல அதிகம் பண்ணி கொழுப்பு கட்டியை எப்படி கரைக்கிறது என்றதை பத்தி நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். சரிங்களா? இவரு செவ்வாய் பகவான் இருந்தால் என்னென்ன பண்ணுவாரு, என்ன நல்லதை பண்ணுவாரு என்றதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா?
செவ்வாய் நான்றது வலது மூச்சு சுவாசம் ஓடும்போது நம்ம என்ன பண்ணணும்? சரயோகத்துல மூச்சு வலது மூச்சு ஓடுனா என்ன பண்ணணும்? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் பார்த்தீங்களா யோகா. இது உபதேசம் பண்ணலாம். யோகா சொல்லி கொடுக்கலாம், மந்திரம் சொல்லி கொடுக்கலாம், மாயாஜாலம் சொல்லி கொடுக்கலாம். ஆசிரியர் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தலாம். ஆசிரியர்களுக்கு டீச்சர்ஸ்களுக்கு பாடம் நடத்தும் போது என்ன மூச்சு ஓடணும்? வலது மூச்சு ஓடணும். பார்த்தீங்களா? வலது மூச்சு ஓடனா டீச்சர் சொல்வத மாணவன் அப்படியே கேட்பான். நம்மளுக்கு சரசரமா வந்துட்டே இருக்கும். இடது மூச்சு ஓடனா தடப்படும். மறுபடியும் புக்கை திறந்து பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு வலது மூச்சு ஓடக்கூடாது. எதுல? பகல்ல. ஆனா ஆசிரியர்களுக்கு வலது மூச்சு ஓடனாதான் அங்க சொல்றது படிக்கும். இது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. அதை கரெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? வலது மூச்சு ஓடணும், ஓட வைக்கணும். ஓட வச்சுட்டு இடது மூச்சு தான் ஓடணும் பகல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணிய குடிக்கணும். பச்சை தண்ணிய குடிக்கணும். பச்சை தண்ணிய குடிக்க நான் சொன்ன மாதிரி இடது கை எடுத்து 5 வாயில ஊத்தி நல்லா கொப்பளிச்சு 5 டிராப்பா விழுங்கணும். இந்த விளையாட்டு, இந்த கராத்தே, அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டு, அது இது எல்லா விளையாட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய் ஓரையில சொல்லி கொடுத்தா நல்லது. வலது மூச்சுல வலது மூச்சு ஓடும் போது நல்லது. அதுக்கப்புறம் அதான் வேதம், பைபிள், குரான் எல்லாமே சொல்லி கொடுக்கறது அதுதான். அடுத்தவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். என்ன பண்ணணும்? வலது மூச்சு ஓடும்போது உதவி பண்ணலாம். இடது மூச்சு ஓடும்போது உதவி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டிங்ல நிறைய சம்பாதிக்கணுமங்க ஐயா. வலது மூச்சு ஓடும்போது அதுல பைனான்ஸ் பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இந்த கோர்ட்ல அட்வொகேட் எல்லாம் வக்கீல் எல்லாம் வாதாடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வாதாடும் போது மூச்சு வலது மூச்சு ஓட வச்சிடணும். வலது மூச்சு ஓடும் போது வாதாடினாங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. இதோட நிக்கட்டும். நம்ம மற்றது நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கொழுப்பு கட்டி கரையிறத பத்தி பார்க்கலாம். நம்முடைய குருநாதருக்கு வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிச்சாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜா ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனிசுவாமி திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. கொழுப்பு கட்டிகளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பத்தி? கொழுப்பு கட்டிகளை பத்தி ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு மூச்சு வலது சுவாசம் ஓட வைங்க. ஓடணும். ஓட வைக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? யோக தண்டத்தை வச்சு நல்லா இது பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே டைம் ஏகப்பட்டது ஆகி போச்சு. இதையில எந்திரிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் சாத்தி என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவைங்க. ஓ
Second time. That time. Sagana bhavatu Sagana bunattu Sagaviryam karavavagai Desasvinavadidamastu Ma vedvisavagai Om Triampagam Yajamage Sugantim Pustivartanam Urvarugam Ivabantanat Yimrutyo Mukshiyamamrudat Om Shanti 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 கையெழுத்து போட்டுருங்க. இப்ப ஞாயிறு வணக்கம் அப்படியே 1 2 கைய நல்லா நீட்டணும், நல்லா நிமித்தணும். 3 4 முடிய இடது கால் முன்னாடி 4 5 இடது கால் பின்னாடி நல்லா பதிய வச்சு நல்லா பதிய வச்சு நல்லா பதிய வச்சு நல்லா பதிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிமித்திட்டே வாங்க. கெண்டக்கால் நல்லா இழுக்கும், நரம்புகள் இழுக்கும். ஐயா கட்டாயிருங்க ஐயா, அது மாதிரி நல்லா வலிக்குதுங்கய்யா. வலிச்சாலும் பரவாயில்லை, அப்படியே கருத்தை தூக்கும். நம்ம காடு பதியணும், நிலத்திலேயே பதியணும், நல்லா தூக்கணும். இது மாதிரி இது பண்ணீங்கன்னா வெரிகோஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா வராது. இதை செய்யாம ஒண்ணுமே செய்யாம இருந்தா வெரிகோஸ் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. அப்படியே பிரீத்திங். 6 பெண்கள் படுக்கணும், ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும், நெஞ்ச கீழே வைக்கணும். 7 புஜங்காசனம், நல்லபடியே புஜங்காசனம். எண்ணெயா இருக்கிறவங்க புஜங்காசனம் செய்யக்கூடாது. 8 மவுண்டன் பொசிஷன், அப்படியே. 9 உடைய வலது கால் பிரீத் இன். 10 இடது கால் முன்னாடி பிரீத் அவுட். 11 12 ரிலாக்ஸ். மூச்சு செகண்ட் டைம். 1 2 3. நம்ம என்ன செய்யறோம், அடி முதுகு கவனிக்கிறோம். 4 அப்படியே இடது கால் நல்லா வச்சு முன்னாடி வச்சு நல்லா அப்படியே கெண்டைக்கால அழுத்தி நல்லா அப்படியே 4 ஃபைனல் கார்டு வரை இதுல இருக்காது. 5 நல்ல காலை ஊனி பதிய வச்சு அப்படியே 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 மேல. 5 6 அப்படியே இது பண்ணி 6. இந்த தோள்பட்டை பாருங்க, கீழே இப்படி வரணும், இந்த தோள்பட்டை கீழே வரணும். 7 அப்படியே புஜங்காசனம். 8 அப்படியே மவுண்டன் பொசிஷன், பிரீத் அவுட். 9 அப்படியே வலது கால். 10 11 12
ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. 1 2 3 4 5. ஐயா, எந்த கால் நல்லா வலிக்குதுங்க ஐயா. வலிக்குதுங்க ஐயா. வலிச்சாலும் பரவாயில்ல, நல்ல கையை ஊனி காலை ஊனி நல்லா அப்படியே பார்க்கணும். 6. பெண்கள் அப்படியே படுக்கணும், ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். 7. அப்படியே புஜங்காசனம். 8. மவுண்டன் பொசிஷன். 9. வலது கால் அப்படியே மேல. 10. இடது கால் முன்னாடி. 11. 12. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இன்னும் 2 தடவை சேர்க்கலாங்களா? 1. கொஞ்சம் வேகம். 2 3. மூச்சு விடணும். 4. மூச்சு இழுக்கணும். 5. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 6. breathe out. Ashtanga Namaskarasanam, breathe out. 7. Bhujangasana, breathe in. 8. Mountain position, breathe out. 9. breathe in. Asta Sanjalasanam, breathe in. 10. Padahastasana, Yamani Vellakudiasanam, breathe out. 11. breathe in. 12. breathe out. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே மெதுவா தோப்கரணம் போட்டு உட்காந்துக்கலாம். இப்பதான் ஐயா செய்தோம், இப்போ கோர முடியாதுங்க ஐயா. இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம எல்லாமே செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு பிள்ளையாரப்பனுக்கு தோப்கரணம் போடலாம் ஐயா. நமக்கா தோப்கரணம் போடுறோம்? நல்ல காலை இது பண்ணிட்டு நல்ல இந்த கட்டை விரல் காதுக்கு உள்ள வைக்கணும். கட்டை விரல் காதுக்குள்ள துவாரங்கள்ல 9 துவாரத்துல ஒரு துவாரத்தை அடைக்கணும். அடைச்சிட்டுதான் கையை எப்படி பிடிக்கணும். மேல மேல பிடிக்கலாம், சைட்ல பிடிக்கலாம், எப்படியும் பிடிக்கலாம். பிரீத் அவுட். in out, in out, in out, in out. அப்படியே உட்கார்ந்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு 1 1 2 2 3 3 4 4 5 5. மூச்சு நல்லா எடுத்து விடணும்.
அப்படியே பின்னாடி. 1 1 2 2 3 3 4 4 5 5. அவ்வளவுதாங்க ஐயா. இப்போ எந்த பக்கம் ஓடினாலும் ஓடும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஓடிட்டே இருக்கும். ஏன் இப்படி சாய சொன்னோம்? இப்படி சாஞ்சா லெப்ட் ரைட்டு லெப்ட் ரைட்டு நல்ல அழுத்தம் கொடுத்து 2 ஓல்ஸ் சமநிலையாகி சுசுமா நாடி ஓட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்ம கொழுப்பு கட்டிகளை கரையிறதுக்காக நம்ம இன்னைக்கு செய்யப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டமா தான் செய்யணும். இப்படி குதிகால் போட்டு நின்றுட்டு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அப்படியே ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணி மூட்டு வலி முழங்கால் வலி எல்லா வலியும் போயிடும். இப்போதான் எங்களுக்கு வந்துடு. நீங்க போயிருந்தீங்க, எங்களுக்கு வந்துட்டீங்கய்யா, வந்துட்டீங்கய்யா, வந்துட்டீங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து ரைட். இப்ப நம்ம கொழுப்பு கட்டியை பத்தி பார்க்கலாம். கொழுப்பு கட்டியை பத்தி பார்க்கலாம். இது என்ன ஆசனங்க ஐயா உட்காரலாம்? வயசானவங்க எல்லாம் ஆசனம் போட முடியுங்களா ஐயா? அவங்க எப்படி வேணா உட்காரலாம். ஆனா நிமிந்து உட்கார ட்ரை பண்ணுங்க. யாரா இருந்தாலும் கொஞ்சம் நிமிந்து உட்கார ட்ரை பண்ணுங்க. சிரிச்ச முகத்தோட உட்காருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நம்ம முதல்ல சுவாசத்தை கரெக்ட் பண்ணிட்டால நம்ம போகணும். அதனால நம்ம சுகப்பிராணாயம் செய்யலாம். நினைச்சங்கய்யா, என்னடா இது ஒரு பிராணாயம் சொல்லி கொடுக்கும்போது கொழுப்பு கட்டி போறாரே, கட்டி கரையுமா கரையாதா நினைச்சிருப்பீங்க. அதனால நம்ம என்னைக்கு நம்முடைய வரைமுறையை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல. நம்ம முதல்ல கரெக்ட் ஆகிக்கணும். நம்ம கரெக்டே ஆகிறதில்ல. எல்லாரும் கரெக்டா இருங்க, கரெக்டா இருங்க, கரெக்டா இருங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தப்புங்கய்யா. முதல் நாள் சர்க்கரையை சாப்பிடக்கூடாது, இனிப்பை சாப்பிடக்கூடாது. குழந்தைகளை இனிப்பு சாப்பிடாதீங்க, சுகர் வந்துடும். இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா முதல் நம்ம இனிப்பு சாப்பிடாம இருக்கிறோமா? எதை கண்டாலும் வயசுக்கா கொடுத்தா வேண்டாம்னா சொல்றோம். கொண்டா கொண்டா கொஞ்சம் கொண்டா கொஞ்சம் கொண்டா, இன்னும் கொஞ்சம் கொண்டாங்க. ஏங்க உங்களுக்கு சுகர் இருக்குங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு நாளைக்கு தானே கொண்டா. இதைய முதல் கொடுத்ததையே வாயில போட்டு நல்ல உமிழ்நீர் கலந்து நல்லா சப்பி 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 சாப்பிட்டா அந்த ஒரே உதரவு கொடுத்த இனிப்பு மைசூர் பாக் போதும், திகட்டிடும். அப்படியே நாக்களை போட்டு நல்லா கீழே மேலே கீழே மேலே நல்லா உழப்பிட்டு இருந்தேன்னு வைங்க. அப்பா இனிப்பு எல்லா இடத்துக்கும் போய் போதும்டா சாமி உனக்கு இனிப்புன்னு சொல்லி திகட்டும். அப்ப நம்ம முழுங்கினால் சுகர் எல்லாம் வராது. டப்பு டப்புன்னு முழுங்கினோம்னா சுகரு வந்து ஏறிக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம பயிற்சிக்கு வருவோம். நல்லா சின்முத்திரா வச்சுட்டு மூச்சை நல்லா விடுவோம். சுகப்பிராணாயம். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட். In,
ஆ ஏன் ஆ ஏன் ஆ ஏன் ஆ ஏன் ஆ ஏன் ஆ ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு கையை நல்லா தேய்ச்சி பார்ப்போம். இப்போ கபால பாத்தி ஆதி முத்ரா வச்சு அப்படியே தொப்புள் கடியில கையை நல்லா வச்சு மூச்சை வேகமா விடணும் 10 தடவை. 10. அப்படியே மெதுவா டவுன் பண்ணி நல்லா மூச்சு எடுத்து பஸ்ரிக்கா மூச்சை நல்லா விடணும். மூச்சு மெதுவா எடுக்கணும், வேகமா விடணும் 10 தடவை. போதும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு நல்லா எடுத்து விட்டு இப்ப வந்துங்க நாடி சோதனை ஃபுல்லா இழுக்கணும். 2 ஹோல்ஸ் வழியா இழுக்கணும். லெப்ட்ல விடணும். லெஃப்ட் இழுத்த ரைட்டு, ரைட் இழுத்த லெஃப்ட், மாத்தி மாத்தி விடணும். ரெடி? பத்து தடவை செய்தா நல்லா வாழ்ந்து போச்சு. அப்படியே டவுன் பண்ணி நல்லா மூச்சு எடுத்துக்கோ. நல்லா மூச்சு எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்துட்டு ஏப்பம். ஏங்கய்யா டெய்லி ஏப்போ ஏப்போ ஏப்போன்னு இருக்கிறீங்க. எப்ப எங்களுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுதுங்க ஐயா. அந்த ஏப்பத்தை வா 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 நாம சொல்லி வர வைக்கணுங்க ஐயா.
அப்புறம் எதுக்கு நம்ம யோகாவுக்கு வர்றோம்? வராதத வர வைக்கிறதுக்கு யோகாவுக்கு வர்றோம். அப்புறம் ஏங்க ஐயா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்படியே விக்கல் எடுத்து ஏப்படும். நல்லா வச்சுட்டு கையே சின்முத்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இல்ல மகாமுத்ரா வச்சுக்கோங்க. இது மாற அடிச்சுட்டு உதைச்சிட்டு அது வெளியே வரணும். நம்ம ஆ ஆ ஆ இந்த தவக்காய் பாம்பு பிடிச்ச தவக்காய் கத்துக்குள்ள அது மாதிரி நம்ம கத்தக்கூடாது. அதான் கத்தணும், அதான் வரணும். அதனால நல்ல வயிற்ற உள்ளெடுத்து தியானத்தை ஒரு தட்டி தட்டி ஏப்பம் அதா. ஆனா என்னது அபான வாய்வு ஜீரணம் சரியா ஆகாது. சரி, இப்ப நல்லா தொண்டையெல்லாம் தொடச்சிட்டு ஒரே ஒரு தடவை எரிஞ்சிட்டு நம்ம என்ன வந்துடுறாங்க ஐயா. நேரம் ஆகி போச்சுங்க ஐயா. நேரம் ஆகாமையே இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம செஞ்சிட்டு இருந்தா நேரம் பாட்டு போன நேரம் வருமா? வராது. போன நேரம் வராது. நேரத்தை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஏன் கோயில் லேட்டா வந்தீங்க? எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிறாங்களே. சரி, நல்லா இது பண்ணி நல்ல மூச்சை நல்லா இழுத்து நல்ல பாருங்க இழுக்கணும். நாக்க நல்லா நீட்டணும், தொங்க விடணும். நான் சிரிப்பானந்தான்னு போட்டிருப்பேன். யோகாச்சாரியா சிரிப்பானந்தா இதுதாங்க ஐயா. நல்லா இருமணும், நல்லா தும்மணும்னா தும்மணும், இருமணும்னா இருமணும், கத்தணும்னா கத்தணும், என்ன வேணா செய்யும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் இருக்குங்க ஐயா. எது இல்லாம இருக்குது? காக்காவா இருக்கட்டுமா, கோழிமா இருக்கட்டுமா, எருவு மாத்த கட்டணுமா, ஆடு மாதிரி கத்தணுமா, இது மாதிரி எல்லாத்தையும் கத்து வச்சுக்கணும். அதுதாங்க என் தொண்டைக்கு நல்லது. தைராய்டு வராது. எதையுமே கத்தாம கும்முன்னு இருந்து பண்ணா தைராய்டு வரும், பீராய்டு வரும், எல்லா ராய்டும் வருங்க ஐயா. அதனால நீங்களும் எல்லாமே அப்படியே பழகிக்க வேண்டியதுதான். இதை யாராவது சொல்லியா கொடுக்கணும்? அதனால ஐயா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குங்கய்யா. பூனை மாற கத்தணும், நாய் மாற உழைக்கணும். மாற கத்தணும்னா தொண்டை டான்சில் வராது, தைராய்டு வராது, சளி பிடிக்காது, இருமல் வராது, விக்கல் வராது, ஏப்பம் வராது, எதுவுமே வராது. நம்ம வர வச்சிடறோமே, அது இங்கிருந்து வர்றது. அதனால நம்ம இது மாதிரிலாம் செய்தோம்னா இதெல்லாம் வந்து விருதுகளுடைய இதெல்லாம் வந்துங்க நம்முடைய பொக்கிஷம். இந்த யோகாவே வந்து மிருகங்கள் கிட்ட இருந்து பார்த்துதான் பழகினது. சித்தர்கள் அவங்க அதெல்லாம் பார்த்து சொல்லி அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப நம்ம கொழுப்பு கட்டி, உடம்புல கொழுப்பு கட்டி ஐயா, இங்க கொழுப்பு கட்டி, இங்க கொழுப்பு கட்டிங்க, இங்க கொழுப்பு கட்டிங்கயா, இங்க கொழுப்பு கட்டிங்கயா, இங்க கொழுப்பு கட்டிங்கயா, எங்க வேணா கொழுப்பு கட்டி வரும். கொழுப்பு கட்டி ஏங்கய்யா வருது? அதாங்க ஐயா தெரியல. ஏன் வருதா? கொழுப்பு கட்டி ஏன் வருது தெரியுங்களா? நீங்க
பசிக்கிற போது சாப்பிடுறது இல்ல. ஏங்கய்யா எப்ப பார்த்தா இதான் சொல்லுவீங்களா ஐயா? உண்மைய சொன்னா நீங்க கேட்கணும். பாருங்கய்யா, பசிக்கும் போது சாப்பிடாதனால, ஜீரணம் சரியா ஆகாதனால, கெட்ட உணவுகளை என்ன நான் ஏற்கனவே சொன்னேன். நல்லா மென்னு முழுங்குனா நல்ல கொழுப்பு, இல்லைன்னா கெட்ட கொழுப்பு. நல்ல சர்க்கரை, கெட்ட சர்க்கரை. நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம். நல்ல மூச்சு, கெட்ட மூச்சு. அ இதெல்லாம் இப்ப எதுல வருது? நல்லா மென்னு முழுங்குனா நல்ல ரத்தம், நல்ல மூச்சு, நல்ல கொழுப்பு எல்லாமே. மெல்லாம முழுங்குனா கெட்ட கொழுப்பு, கெட்ட சர்க்கரை, கெட்ட காத்து எல்லாமே. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பசிக்கணும். எல்லாத்துக்கும் நோய்கள் வர்றதுக்கு ஒரே காரணம், பசிக்காத போது நம்ம உணவை ரசிக்காமல், ருசிக்காமல் நன்றாக மென்று விழுங்காததுதான் காரணம். இதுல வேற காரணமே கிடையாது. அதனால இனிமேலாவது இன்னையிலிருந்தாவது பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. டைமுக்கு சாப்பிடாதீங்க. ஆ 9 ஆச்சு, 10 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். கொண்டா, கொண்டா, டப்பு, டப்பு, டப்புன்னு போட்டு, 2 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். ஆப்பா, ஆப்பா. இப்ப அப்பாம்பீங்க. அப்புறம் அம்மா, அம்மா வலிக்குதம்மா வயிறு. ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு, ஏய் வயிறு வலிக்குதுடா, ஏதாவது வாங்கி குடுங்கடா மாத்திரை அப்படின்ட்டு. ஏன் எங்க வீட்டுல மாத்திரைய, மருந்த, உணவை சரியா சாப்பிடல. அதுதான் அதுதான் வம்பு. நல்ல கொஞ்சமாவது இருந்தா பசிக்கணும். இல்லையா போய் கொண்டு போய் இருங்க. இல்லையா பட்டினி கிடங்க. ஒரு நேர பட்டினி 9 வைத்தியர்களை வர வைக்காததுக்கு சமம். ஒருவேளை பட்டினி நீங்க 10 டாக்டரை பார்க்க போக மாட்டீங்க. ஏன் 10 வியாதி உங்களுக்கு வராது. அதனால அதனால நான் உங்களை சாப்பிடாமலாம் இருக்க சொல்லல. இந்த ஐயா யோகா போனா சாப்பிட வேண்டாம், சாப்பிட வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. இந்த ஆளுகிட்ட எவையா போறவன். அது உங்க இஷ்டம். நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, சாப்பிடுங்க. பசிச்சா சாப்பிடுங்கன்னு தான் சொல்றேன். பசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை ருசிக்கணும், ரசிக்கணும், எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நல்லா மென்னு விழுங்கணும். பசிக்கும் போது உணவை ரசித்து ருசித்து நன்றாக மென்று விழுங்குபவர்களுக்கு கொழுப்பு கட்டியும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கும் இல்லை, இருதய அடைப்பும் இல்லை. சரிங்களா? அதனால எல்லா உணவை மெல்லாத முழுங்கதான் காரணம். ஜீரணம் சரியா ஆகாததான் காரணம். மலச்சிக்கல் தான் காரணம். கெட்ட கொழுப்புகள்லாம் வர்றதுக்கு, கொழுப்பு கட்டிகள்லாம் வர்றதுக்கு காரணம். அது வலிக்கும், வலிக்காது. நீங்க டாக்டர் போய் செக் பண்ணீங்கன்னு ஏம்மா வலிக்குதாம்மா? வலி இல்லைங்க ஐயா, உங்களுக்கு இருக்குதுங்க ஐயா கேன்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வலிச்சா கேன்சர் அம்பாங்க, வலிக்கிறன்னா ஒண்ணு இல்ல போங்கம்பாங்க. அதுலயே நம்மளை பயப்படுத்துவாங்க. ஐயா, கொழுப்பு கட்டி தன்னை தானே சரி பண்றதுக்கு உடம்பு ஒரு இது எடுக்கும். கரைச்சி பார்க்கலாம்னு சொல்லி அப்ப வலிக்கும். அந்த வலிய கேன்சர்ன்னு சொல்லிடுவாங்க. அதனால அதெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. என்ன பண்ணலாம்? வந்துடுச்சு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா ஐயா, நம்ம கொழுப்பு கட்டி வந்துட்டா முதல்ல நம்ம யோகாவோட என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணனா, இருதய முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னங்க ஐயா இருதய முத்திரை? அந்த இருதய முத்திரைய நீங்க செஞ்சீங்கன்னு வைங்க, கொழுப்பு கட்டி காணாம போயிரும். எங்கடா கட்டி இருந்தது காணோம், மறந்துட்டியா? ஆமா அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இருதய முத்திரைய கூட சூரிய முத்திரைய நம்ம செய்துட்டு வந்தா, ஒரு 48 நாள் செய்துட்டு வந்தீங்கன்னா, அது கூட நான் சொல்ற உணவு முறைகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சரி ஆகிவிடும்.
சரி ஆயிடும். இருதய முத்திரை எப்படி செய்யறது? நல்லா இது மாதிரி சேர்ல உட்காந்துக்கலாம். நிமிந்து உட்காரணும். மரச்சேர்ல உட்கார்றது நல்லது. மரச்சேர், மர ஸ்டூல் உட்கார்றது நல்லது. அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்க தெரியாமையா மரத்துல செஞ்சு போட்டுருந்தாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, டெஸ்கே நம்ம உட்கார பசங்க உட்கார டெஸ்கே மரத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் சேரு, டேபிள் எல்லாம், பீரோ கீரோ எல்லாம் மரத்துல தான் இருந்தது. மரத்தை விட்டு என்னைக்கு இரும்புக்கு மாறினமோ நம்ம இரும்பு மாறாயிட்டோம். ஆசிரியர் கண்டா பயப்பட மாட்டேன். நான் இரும்புடா, நானே இரும்பு மேல உட்கார்ந்து இருக்கிறேன். இவனுக்கு எதுக்குற பயப்படுறது, நீ யாருடா அப்படி எல்லாம் கேட்க தோணுறது. இரும்பு சக்தி உடம்புல அதிகமாக ஏறிட்டே இருக்கிறதா காரணம். மரத்துல உட்கார்ந்தீங்கன்னா நல்லா மெது மெது மெதுன்னு எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்படி பாருங்க, இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு பலகை மாதிரி இருக்கும். அதுலதான் நாங்க உட்காருவோம். எப்படி உட்காருவோம்? நல்லா பாருங்க, பலகை மேல இப்படி சமணங்கால போட்டு நல்லா இப்படிதான் உட்காரணும். குனிஞ்சன்னா பட்டுன்னு விழுவும் முதுகுல, தொப்புன்னு நிமிந்துருவோம். அன்னைக்கே அப்படிதாங்க ஐயா. ஒன்னாவதுல என்ன, நாங்க ஒன்னாவதுல போய் உட்காரும் போதே இப்படிதான். இந்த குனிஞ்சோம் டொப்புன்னு விழுகும் முதுகுல, வலியா. எதுக்கு? அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ல ஒரு சாத்து சாத்துறாங்க ஐயா. நம்ம ஆசிரியர்கள்லாம் குருமார்கள்லாம் நல்லவங்க ஐயா. அவங்க எல்லாம் அக்குப்பஞ்சர் பாயிண்ட் பாட்டு டப்புன்னு ஒரு அடி நிமிந்துருவோம். அப்புறம் சொல்லி கொடுக்குற பாடம் நல்லா ஏறும். அது மாதிரி இது மாதிரி பலகை பலகை தான் போட்டிருப்பாங்க. அந்த பலகையில தான் உட்காருவோம் நாங்கெல்லாம். அங்கதான் உட்காந்துட்டு இதெல்லாம் கிடையாது, மண்ணுதான். மண்ணுதான். மண்ணுல உட்காந்துட்டு எழுதுறா அப்படியே புள்ளி எழுது மண்ணிலேயே தான். சிலேட்டு காசு பணமே தேவையில்லையா. அக்கம்பஞ்சர் பாயிண்ட் விரல், இந்த விரல் எழுதி சொல்லுவாங்க, இதுல எழுதி சொல்லுவாங்க, இதுல எழுதி சொல்லுவாங்க. இது வலிக்குதுன்னு சொல்லுங்க, இந்த விரல் எழுது, அடுத்த விரல் எழுது, அடுத்த விரல் எழுது சொல்லுவாங்க. எழுதிட்டு நல்லா எழுதி காட்டும். அப்போ நிலம் என்ற சக்தி நம்ம உடம்புல போச்சு, நாங்க நல்லா இருக்கோம் ஐயா. கொழுப்பு கட்டை பத்தி சொல்லுங்க ஐயா. இருதய முத்திரை சொன்னேன். என்ன சொன்னேன்? இருதய முத்திரை சொன்னேன். பாருங்க, இந்த ஆள்காட்டு விரல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆள்காட்டு பாருங்க, ஒண்ணு வேண்டாம், முதல் கட்ட விரல் இப்படி வைங்க. கட்ட விரல் கொண்டு நடுவிரலையும் மோதிர விரலையும் டச் பண்ணுங்க. இந்த ஆள்காட்டு விரலை கொண்டு வந்து கட்ட விரலுக்கு அடியில் வைங்க. இங்க பாருங்க, ஆள்காட்டி விரல கட்ட விரலுக்கு அடியில வச்சு இந்த 2 விரலையும் கொண்டு வைங்க. இது இருதய முத்திரை. இந்த முத்திரையில ஒரு 1/4 மணி நேரம் நல்லா உட்கார்ந்தீங்கன்னா கொழுப்பு கட்டி கரைஞ்சி போகும். அப்படிங்களா ஐயா? பரவாயில்லைங்க ஐயா, இந்த முத்திரை செய்யறங்க ஐயா. ஹார்ட் அட்டாக்கும் வராது, எதுவுமே வராது. இருதயத்துக்கு என்ன நல்லது? கொழுப்பு கட்டி எங்க இருந்தாலும் நீங்க மூச்சு நல்லா இழுத்து அந்த 1/4 மணி நேரம் மூச்சை நல்லா இழுக்கணும், மெதுவா இழுக்கணும். கொழுப்பு கட்டி கரையுது, மூச்சு விடும்போது கரைஞ்சி ஓடுற மாதிரி கற்பனை பண்ணணும். நீங்க அதுலயே மூச்சு நல்லா இழுத்து எங்கெங்க கொழுப்பு கட்டி இருக்குதோ அங்கெல்லாம் மூச்சை கொண்டு போய் விடுறீங்க. நல்லா மூச்சு இழுக்கும் போது அப்படியே மூச்சு அப்படியே வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகணும். மெதுவா மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்து நிக்க வைக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் போய் நல்லா சுத்துது. சுத்தி அதெல்லாம் கரைக்கி வச்சு மூச்சு வெளியிடும் போது அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி வெளியே போற மாதிரி கற்பனை பண்ணும். கற்பனை இல்ல, கற்பனை தான் நிஜம். இது மாதிரி செய்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிரும். அதுக்கப்புறம் சூரிய முத்திரை, மோதிர விரல். மோதிர விரலை கொண்டு வந்து இங்க இந்த 2வது கோடு இருக்கு பார்த்தீங்களா? கட்ட விரலுக்கு 2வது கோடு வச்சு ஒரு அழுத்து, இப்படி ஒரு அழுத்து. இதுல ஒரு 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் அதே மாதிரி கொழுப்பு கட்டி கரையுது அப்படின்னு. உணவை நல்லா மென்னு முழுங்கணும். நல்லா இது பண்ணணும். மூச்சு சுவாசம் சரியான முறையில பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இப்படியே உட்கார்ந்துட்டு கூட என்ன பண்ணலாம்னா பிராமரி பிராணாயாமம் செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து அந்த இடத்துல அதிர்வு கொடுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து அந்த இடத்துல அதிர்வு கொடுக்குற மாதிரி
அந்த இடம் நல்லா அதிரணும். எங்கெங்க கொழுப்பு கட்டி இருக்குதோ அங்கெல்லாம் கரையிறேன், கரையிறேன். அவ்வளவுதான், கரைஞ்சு போகும். 48 நாள்ல உங்களை எல்லாம் கரைச்சிடலாம். 48 நாள்ல எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சு போகும். அந்த இதையும் நீங்க கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். அதனால நீங்க இந்த பிராணாயாமத்தை 10 நிமிஷம் இல்ல காமன் நேரம் செய்யணும். அதுக்கப்புறம் கிளுகிழுப்பு செடின்னு இருக்கும், கிளுகிழுப்பு மரம் இருக்கும். அந்த இலைய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களைச்சிக்காய் அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த 2 இலையை சார்ந்தெல்லாம் நீங்க தேட மாட்டேங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். களைச்சிக்காய் அந்த இலையும் சேர்ந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி அதை நல்லா இது பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் சீக்கிரம் கரைஞ்சிரும். இது எளிய முறையில நான் சொல்றேன். அதனால அதுக்கப்புறம் யோகாவில் என் ஆசனங்கள் இருக்கு. என்ன ஆசனம் யோகாவில்? என்ன ஆசனம்? பவனமுத்தாசனம். யோகாவில் பவனமுத்தாசனம், அதையும் செஞ்சு காட்டிடுறேன். சரிங்களா? பவனமுத்தாசனம். நல்லா மெதுவா படுத்துட்டு, கொஞ்சம் சைட்ல படுத்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி படுத்துட்டு நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலம் முதல்ல செய்யணும். மூச்சு இழுக்கணும், வலது காலை தூக்கணும், மடக்கணும், நல்ல விழா எலும்புக்குள்ள அழுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். சரிங்களா? நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அதே மாதிரி விழா எலும்புக்குள்ள வச்சு அழுத்தணும், நல்லா வச்சு அழுத்தணும். இந்த காலை தூக்க கூடாது, இந்த காலை நல்லா நீட்டிதான் இருக்கும். 1 நல்லா அழுத்தணும், ஆனா டைட் பண்ணக்கூடாது, லூஸா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்ல ஒரு 10 மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து பிரீத் இன் பிரீத் அவுட். நல்லா அப்படியே வச்சு நல்லா அப்படியே 1 2 3. நல்லா அழுத்தணும், நல்லா இருக்கக்கூடாது, டைட் பண்ணவே கூடாது, லூஸா இருக்கும். 5 6 7 8 9 10. அவ்வளவுதான். அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுறணும். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தனுராசனம். அதுக்கப்புறம் தனுராசனம். நல்லா இது காலை நல்லா மடக்கி இந்த மடிக்கட்டை நல்லா பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே பிரீத் இன் பிரீத் இன். நல்லா அப்படியே கையை இருக்கணும், காலை இருக்கணும், நல்லா அப்படியே. அதுக்கப்புறம் அப்படியே 1 2 3 4 5. அதுக்கப்புறம் 1 1 2 2 3 3 3. நல்லா இப்படி இருக்கணும் ஐயா. நல்லா பாருங்க, இப்படி இருக்கணும். முட்டி அந்த பக்கம் இருக்கணும், கழுத்து இந்த பக்கத்து இருக்கணும். அவ்வளவுதான் ஐயா. இதை மாதிரி செய்தீங்கன்னா கொழுப்பு கட்டியும் இல்லை, ஒரு கட்டியும் இல்லை. அப்பா சாமி, கொழுப்பு கட்டி இருந்தா எடுத்துட்டு போட்டீங்க, இந்த ஆட்டம்லாம் என்னால ஆட்ட முடியாதுங்க ஐயா. ஐயா இதெல்லாம் செய்தா ஆட்ட முடியும், மருந்து இல்லாம ஆப்ரேஷன் இல்லாம போயிடும். வாழ்க வளர்க உயர்க. நன்றி வணக்கம். இன்னைக்கு அப்படியே சாந்தி ஆசனம்.
அப்படியே சாந்தி ஆசனத்துக்கு வந்தாரு. உங்க பேரை 3 தடவை சொல்லிக்கிறீங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நானாக இருந்து என்னுடைய உடல் உள்வெளி உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் ஆசன பயிற்சிகளையும் கொழுப்பு கட்டி கரைவதற்காக என்னென்ன ஆசனங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன முத்திரைகள் செய்ய வேண்டும், எதை எதை சாப்பிடுவது என்பதை பற்றி விளக்கமாக நான் தெரிந்து கொண்டேன். கொழுப்பு கட்டியை பற்றி எனக்கு இனி கவலை இல்லை. என்னால் கரைக்க முடியும். மருந்து மாத்திரை தேவையில்லை. நான் இந்த பிராணாயாம பயிற்சியாலேயே என்னுடைய உடலில் இருக்கின்ற அனைத்து நோய்களையும் என்னால் வெளியேற்ற முடியும். நான் ஏனென்றால் அதை நன்றாக தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். அறிந்து புரிந்து தெரிந்து அதை நான் நடைமுறைப்படுத்தி வருகிறேன். அதனால் நல்லவனாக நான் மாறிவிட்டேன், வல்லவனாக மாறிவிட்டேன், எதிர்ப்பு சக்தியை பெற்றிருக்கிறேன். என்னுடைய குழந்தைகள் நல்லவர்கள், வல்லவர்கள், படிப்பில் சுட்டியானவர்கள். அவர்கள் கல்லூரியிலும் சரி, தொழிலிலும் சரி நேர்மையானவர்கள். பெரியவர்களை கண்டால் மதிப்பும் மரியாதை கொடுப்பவர்கள். ஆசிரியர்களை குருவாக நினைத்து பணிந்து நடப்பவர்கள். அதனால் அவர்கள் எது நினைத்தாலும் நல்லதாகவே நடந்து முடியும் ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100 மதிப்பெண் பெறுகிறார்கள் எல்லா பாடத்திட்டங்களிலும். நாங்களும் எங்கள் தொழிலில் முழு ஆர்வத்தை செலுத்தி நாங்கள் ஒரு பெரும் தொழில் அதிபராகவும் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாகவும் இந்த வையகத்தில் வாழ்ந்து உலகம் போற்றும் உத்தமனாக பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மைகளை செய்து இறைவனோடு இறைவனாக சேரும் ஆற்றலை பெறுகின்றோம். இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்ப ஷேக் பண்ணி மெதுவா பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி கண்ணுல ஒத்திட்டு கையை திறந்து காத்துட்டு மறுபடியும் கண்ணோட அப்படியே அப்படி பண்ணிட்டு எந்திரிச்சு கையை தட்டி நல்லா சிரிச்சுட்டு முடிக்கலாம். எந்திரிங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, வாழ்க வளர்க்க உயர்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.